சிறகடிக்க ஆசை சிறைகள்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம சத்யா இருந்துட்டு, "சார் நான் எந்த தப்பும் பண்ணல" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "நீ தப்பு பண்ணாமையா உன் மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. நீ தான் கடைசியா அவங்க கிட்ட பொண்ணு கேட்டு மிரட்டியிருக்க. இல்லாட்டி பொண்ண கடத்துறவன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்க. இப்ப அவங்களுடைய பொண்ண காணோம். அப்படின்னா நீ தானே கடத்துனதா அர்த்தம்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "சார் ரேகாவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு அவள முதல்ல எங்க இருக்காங்கன்னு அவங்க பெத்தவங்க கிட்டயே கேளுங்க சார். எங்க மேல இருக்கிற கோவத்துல ரேகாவை ஏதாச்சும் பண்ணிட போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து அழுந்து புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, "உன்னால நம்ப முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை போட்டு அட்டி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததா மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட விஷயத்த சொல்லவும், முத்து இருந்துட்டு ரேகா எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரேகாவோட அப்பா கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. "நாங்களே பொண்ணை காணுன்ற கவலையில இருக்கோம். தேவையில்லாம இங்க சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க. என் பொண்ணு மட்டும் எனக்கு கிடைக்கலனா உங்க மொத்த பேரையும் உயிரோட வச்சு கொளுத்திருவேன்" அப்படின்ற மாதிரில மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா, முத்து இருந்துட்டு, "உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணிக்கோங்க. அதை பத்தி துளி கூட எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா எங்க வீட்டு பையன் சத்யாவுக்கோ இல்ல உங்க வீட்டு பொண்ணு ரேகாவுக்கோ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன்" அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, ரேக்கா இருந்துட்டு, "என் ஃபோனை குடுங்கப்பான்னு" சொல்லிட்டு வீட்ல உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது ரேகா வாய்ஸ் மாரியே இருக்கேன்னு சொல்லிட்டு முத்துக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.